மார்னிங். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து முக்கியமாக ஃப்ரைடே அப்டேட் கோல்டு அப்டேட் நம்ம பார்த்துக்குறோம். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து இன்னுமே அந்த சைட்வேல தான் இருக்குது. அதாவது எஃப்ஓஎம்சி ஹையில் எஃப்ஓஎம்சி லோ இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் இன்னுமே ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லை. நேற்று பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸ் மார்க்கெட் நியூஸ் டைம் இருந்துச்சு. ஸோ அந்த நியூஸ் டைமில் நமக்கு மார்க்கெட் கொஞ்சம் பை சைட் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் பை சைட் ட்ரை பண்ணியிருந்தால் உங்களுக்கு பை சைட் வந்து நல்ல ப்ராஃபிட், உங்களுக்கு 1685 மட்டும் நேற்று மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம இது நேற்று ட்ரா பண்ணது. ஸோ இதில் நம்ம சொல்லியிருந்தோம் ஏ ஆப்ஷன் கிடைக்கலாம், பி ஆப்ஷன் கிடைக்கலாம், சி ஆப்ஷன் கிடைக்கலான்ட்டு. ஸோ இதில் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தால் ஏ ஆப்ஷன் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிருக்கும். இந்த கேண்டில் பை கேண்டில் வந்த பிறகு நீங்கள் இதிலேருந்து ஒரு டவுன் சைட் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயம் வந்து ஒரு 40 பைப் சரி, ஒரு 50 பைப் சரி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி கோல்டு அப்டேட் ஃபுல்லாக பார்த்துக்கோம். ஸோ நான் இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ சிம்பிள் அப்டேட் தான். ஸோ இன்னுமே நமக்குரிய கோல்டு அப்டேட்டில் இன்றைக்கி ஒரு கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரைடே மார்க்கெட். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் இந்த இடத்துல கண்டினியூவாக ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம இது 1 ஹவர் சார்ட் தான் நான் பார்க்குறேன். ஸோ 1 ஹவர் சார்ட். ஸோ வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேங்க இதை. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்த ஹை நோட் பண்ணிக்கிறோம். ஏன்னா மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஹை அண்ட் லோ நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் இருக்கிறது நமக்கு மெயினாக இருக்கிறது 1655. அதே மாதிரி இதில் நமக்கு இருக்கிறது மெயினாக 1686 இல்லாட்டி 1685 எடுங்க. 86 எடுத்தால் கொஞ்சம் டீப் கன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ நம்மளை பொறுத்தவரையில் இந்த 2 ஜோனையும் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃப்ரைடே மார்க்கெட்டில் க்ளோஸ் வச்சால் மட்டும்தான் நம்மளுக்கு மார்க்கெட்டை வந்து அடுத்த சைடுக்கு நம்ம கொண்டு போவோம். அது மட்டும் மார்க்கெட்டில் வந்து நமக்கு இந்த இடத்துல சைட்வே தான் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ நமக்கு பிரேக் அவுட் கிடைச்சா கட்டாயம் இது ஒரு ஜோன். ஸோ 1690 நான் அதையும் நோட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 1690 மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் பண்ணக்குள்ள மேபி மார்க்கெட் கட்டாயம் பை சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைம் பை சைட் போணுச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் வந்து 1709 மட்டும் மார்க்கெட்டில் நம்ம மூவ்மெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி நமக்கு இதில் இருக்கிற கீ ஜோன் கொஞ்சம் பார்த்துக்குருவோம். ஏன்னா கீ ஜோன் ஏன் பார்க்குறோன்னா, நமக்கு இப்போ உள்ள சிச்சுவேஷனில் நம்ம பை ஃபோக்கஸ் பண்ணணும். எந்த ஜோன்லேருந்து நமக்கு எந்த பாயிண்ட்ஸ்லேருந்து டவுன் வரும்னா நம்ம கட்டாயம் ஃபிபனாச்சி பார்த்தா நமக்கு தெரியும் 50%. ஸோ நம்மளோட 50% படி பார்க்கல நமக்கு இந்த ஜோன் தான். ஆல்ரெடி 1672. நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது 1670. இந்த 70க்கு கீழே தான் மார்க்கெட் வந்து நம்மளுக்கு செல் ஆப்ஷன் எகெயின் ஸ்டார்ட் ஆகும். நான் ப்ரீவியஸாகவும் சொல்லுற அதே சேம் பாயிண்ட் தான், டிஃப்ரெண்ட் இல்லை. ஸோ இதுக்கு நம்ம டாட் லைன் ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். கலர் வந்து சேஞ்ச் பண்ணுவோம், அப்போ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் அதில் ஒரு பிளாக் கலர் ஆட் பண்ணுறேன். ஸோ இது தான் இன்றைக்குள்ள அப்டேட், சிம்பிள் அப்டேட். ஸோ திரும்ப எகெயின் நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் ஸ்மால் ட்ரெண்ட் லைன் தான், பெரிய ட்ரெண்ட் லைன் ஒன்றும் இல்லை. இதை திரும்பவும் மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணி கீழே வரக்குள்ள இந்த இடத்துல ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப வரலாம். ஸோ நீங்கள் 16.7க்கு பிறகு 70க்கு பிறகு நீங்கள் செல் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ஜோன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இது ஒரு நல்ல ஒரு மெயின் சப்போர்ட் ஜோனாக இருக்குது. இப்போ உள்ள சிச்சுவேஷனில் மேபி இதை பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயம் மார்க்கெட் வந்து திரும்பவும் நமக்கு ஒரு டவுன் சைட் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் நடந்தால் பார்ப்போம். பிரேக் அவுட் நடந்தால் மட்டும் இந்த ஜோன் இருக்குது தானே, இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் நம்ம செல் ஜோன் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இது ஷார்ட் செல் தான், லாங் செல் இல்லை, இது ஒரு ஷார்ட் செல். ஸோ இதிலேருந்து மார்க்கெட் திரும்பவும் மேலே ரிட்டர்ன் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம பை ஆப்ஷன் நம்ம எடுக்கிறதா இருந்தால் கட்டாயம் பை ஆப்ஷனுக்கு நமக்கு பார்க்க வேண்டிய ஒரே ஒரு ஆப்ஷன் இந்த 1680. ஸோ நம்ம ஆல்ரெடி பேசுகிற விஷயந்தான், மெயின் சப்போர்ட். ஸோ ப்ரீவியஸாக இருக்கிற சப்போர்ட் இப்போ நமக்கு அது ஒரு மெயின் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது, கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு மேலே மார்க்கெட் வந்து கரெக்டாக க்ளோஸ் வைக்கிது. பட் அதில் க்ளோஸ் வச்சாலும் மார்க்கெட் அதிலேருந்து திரும்ப டவுன் வந்துடுது. ஸோ இதிலேருந்து நமக்கு பை ஆப்ஷன் ட்ரை பண்ணலாம். ஸோ இதிலேருந்து நீங்கள் பை ஆப்ஷன் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கட்டாயம் வந்து இதுக்கு மேலே தான் கட்டாயம் பிரேக் அவுட் கொடுக்கணும். ஸோ இதுக்கு மேலே மார்க்கெட் நேற்று கொடுத்த மாதிரி பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா கட்டாயம் மார்க்கெட் இவ்வளோ தூரம் போகும். இதுக்கு மேலே தான் நமக்கு லாங் பை லாங் சேல்.
சாரி லாங் பை நமக்கு கிடைக்கும். இந்த ரெட் கலர் இருக்குது, இந்த ரெட் கலர் ஜூனை வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணக்குள்ள கட்டாயமாக வந்து நம்மளுக்கு எகெயின் திரும்பவும் பை கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே பை ஜோன். ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸோ நான் முதல்ல சொல்கிறது ஃபர்ஸ்ட் ஏ, அதே மாதிரி நமக்கு வந்து இது பி, அதே மாதிரி இது வந்து சி. சிம்பிள் ஆப்ஷன் தான், பெரிய ஆப்ஷன் இல்லை. ஸோ இதிலேருந்து மார்க்கெட் நமக்கு கண்டினியூ ஆகலாம். இதிலேருந்து மார்க்கெட் திரும்ப ரிட்டர்ன் மேலே போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, இதிலிருந்து செல் ஆப்ஷன் வருமானா கட்டாயம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் நமக்கு இதில் ஒரு 2 டைம்ஸ் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து ரீச் ஆகிட்டு தான் போயிருக்கு. 3 டைம்ஸ் வரக்குள்ள, செகண்ட் தேர்ட் டைம் வரக்குள்ள மார்க்கெட் கட்டாயம் பிரேக் அவுட் பண்ண பார்க்கும். அதே மாதிரி இதுலேயும் அதே ஆப்ஷன் தான். இதுலேயும் நமக்கு 3 டைம்ஸ் வந்துருச்சு, பட் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ அதனால் நான் சொல்கிற கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் பை சைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். மேபி பை சைட் கிடைக்காட்டி நம்மளுக்கு கட்டாயம் மார்க்கெட் திரும்பவும் எகெயின் செல் ஜோன் போகிறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் செல் ஜோன் நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகணும் இருந்தால் நீங்கள் 1655க்கு கீழே தான் நமக்கு செல் ஜோன். ஸோ நமக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் இப்போ இதில் நோட் பண்ணுறேன். நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு லாங் பை நான் எதிர்பார்க்குறது 1690க்கு மேலே. ஸோ நல்ல கன்ஃபர்மேஷன் 1700. ஸோ அது நம்ம மார்க்கெட்டில் வீக்லி க்ளோஸ் வச்சா மட்டும் நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இது தான் இன்றைக்குள்ள கோல்டு அப்டேட், மார்க்கெட் அப்டேட். ஸோ நம்ம லைவையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கும் அப்டேட் கொடுங்க. கீ ஜோனாக வந்து இந்த ஜோனை ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இது இப்போதைக்கு கீ ஜோனு தான். Okay friends, thank you so much.